நானும் வசனம்லாம் வாசிக்க தான் செய்கிறேன். ஆனால் எனக்கும் அந்த வசனத்துக்கும் எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லாத மாதிரி, நான் பாட்டுக்கு வாசிக்கிறேன், நான் பாட்டுக்கு போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை இருந்தீங்கன்னா, வசனத்தை வாசிக்கிறதோடு நிறுத்திடாமல் தியானிக்கும் போது தான் will become alive in our life. And here's part 2 of the video. Hi, என் பேர் ரோடா. நான் ஒரு கிறிஸ்டியன் கான்டென்ட் கிரியேட்டர் அண்ட் ஐ மேக் ஃபெய்த் பேஸ்ட் கான்டென்ட். வசனத்தை வாசிக்கிறதோடு இல்லாமல் அதை தியானிக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்குது? வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் மெடிடேட்டிங் அப்பான் காட்ஸ் வேர்ட்? நம்பர் 1, டீப்பன் ரிலேஷன்ஷிப் வித் காட். ஆண்டவரோடு உங்களுக்கு இருக்கிற உறவு ஒரு ஆழமான ஒரு இடத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வசனத்தை தியானிக்க ஆரம்பிப்பீங்க. ஆண்டவரோடு சேர்ந்து நம்ம யோசிக்க ஆண்டவரை மாதிரி நம்மளுக்கு யோசிக்கிறதுக்கு மெடிடேஷன் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ஸாக இப்போ புதுசாக நடக்கிற எல்லா விஷயத்துலையும் ஹவு வுட் ஜீசஸ் அப்ரோச் திஸ்? ஆண்டவர் இந்த விஷயத்தை எப்படி இந்த இடத்துல இருந்திருந்தால் என்ன செஞ்சுருப்பார், எப்படி இதை அப்ரோச் பண்ணியிருப்பார் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு மெடிடேஷன் நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்பர் 2, ரெசிலியன்ட் ஃபெய்த். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், சிக்னஸாக இருக்கலாம், நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தவங்களுக்கோ நம்ம ரொம்ப அன்பு கூறுற ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகும்போதோ, இல்லை நமக்கு திடீர்னு ஏதோ ஒரு சிக்னஸ் ஆகும்போது, நம்மளை சுற்றி எதிர்பார்க்குற விதத்தில் எதுவுமே நடக்காத போது கூட அந்த இடத்துல நம்ம நிலை நிற்கிறதுக்கு நம்ம வசனத்தை தியானிக்கும் போது அது நமக்குள்ளே போய் வேர் பற்றி இருக்கும். வெறும் தியரியில் உங்களுக்கு வசனம் வாயில் நீங்கள் சொல்கிறதா மட்டும் இல்லாமல் உங்கள் இருதயத்தில் அது வேர் பற்றி இட் வில் பி ரூட்டட் இன் யுவர் ஹார்ட். நம்பர் 3, கிளாரிட்டி அண்ட் கன்ஃபியூஷன். அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்சர்டனாக எப்போவுமே நாளைய தினத்தை குறித்த ஒரு கவலை நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும்ல. வாட் இஸ் கோனா ஹேப்பன், வாட் am I going to do in the future அப்படின்ற ஒரு இது. அதுக்கு நடுவில் ஒரு கிளாரிட்டியும் ஒரு பெர்ஸ்பெக்டிவும் நமக்கு வசனத்தில் நம்ம மெடிடேட் பண்ண நமக்கு கிடைக்கும். ஒரு ஃப்ரீடம் ஃப்ரம் ஆங்ஸைட்டியில் நமக்குள்ளே அந்த ஒரு ஆங்ஸைட்டி எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். நம்மளை சுற்றி நிறைய அட்வைசஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் இப்படி சுற்றி இருக்கிற இடத்துல என்ன ஒரு குழப்பம் வந்தாலும், இது செய்யணுமா அது செய்யணுமா, இது செய்யலாமா இது செய்யக்கூடாதா அப்படின்னு உங்களுக்கு இருக்கிற எல்லா கேள்விகள் குழப்பத்தில் உங்களுக்கே தெரியாத மாதிரி, நினச்சே பார்க்க முடியாத மாதிரி ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சமாதானம் நமக்குள்ளே இருக்கும். எந்த ஒரு பாதையின் வழியாக ஆண்டவர் நம்மளை நடத்தி சென்றாலும் அந்த பாதை எப்படி இருக்க போகுது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலனாலும் உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும். இது நம்ம வசனத்தை தியானிக்க தான் நமக்குள்ள அந்த மாற்றம் வரும்.